கரண்டை தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். வெல்கம் பேக் மக்களே. ரீசன்ட் டைம்ஸ்ல எலக்ட்ரிக் ஷாக் மின்சாரம் தாக்கி நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் கேள்விப்படுறோம். இந்தியாவில் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு மேல மின்சாரம் தாக்கி உயிரிழந்து போறாங்க. இந்த எலக்ட்ரிக் ஷாக் மின்சார விபத்து சின்ன குழந்தைங்கள ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இதுல முக்கியமா 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள், லைன்மேன், சேஃப்டி இல்லாம மின்சாரத்தை ஹேண்டில் பண்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. எலக்ட்ரிக் ஷாக்கோட அறிகுறிகள்னு எடுத்து பார்த்தா சின்ன தீக்காயங்கள், கை கால் மரத்து போறது, இருதயம் சீரில்லாம போறது, வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரோக், பக்கவாதம் வரலாம், ராப்டோமயோலைசிஸ் சொல்லக்கூடிய தசை சிதைவு ஏற்படுறதுல இருந்து மரணம் வரைக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த எலக்ட்ரிக் ஷாக்குக்கு இருக்கு. எவ்வளவு வோல்டேஜ் மின்சாரம் தாக்கி இருக்கு, எது வழியா தாக்கி இருக்குங்கிறத பொறுத்து நமக்கு சிம்டம்ஸ் ஒருத்தருக்கும் மாறுபடும். எலக்ட்ரிக் ஷாக்னால மரணம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த இடத்துல இருக்கிற மற்றவங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்கிறது. மின்சாரம் தாக்கிய ஒருத்தருக்கு தேவையான முதல் உதவியை நம்ம அந்த இடத்துல கொடுத்தா கிட்டத்தட்ட பாதி உயிரிழப்புகளுக்கு மேல நம்மளால தடுக்க முடியும். எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலாம்னு சொல்றவங்க இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி எடுத்து பார்த்தா, ஒருத்தருக்கு ஹை வோல்டேஜ் ஷாக் அடிச்சிட்டு இருக்குன்னா அவரை நீங்க நேரா போய் தொடாம ஒரு மரக்கட்டையோ இல்லைன்னா பிளாஸ்டிக் ரப்பர் பொருட்களை வச்சு அவரை அந்த மின்சாரத்துல இருந்து துண்டிக்கணும். துண்டிச்ச உடனேயே எலக்ட்ரிக் மெயினை ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மின்சாரம் தாக்கியவருக்கு மூச்சு பயிற்சி இருக்கா, இருதய துடிப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா சிபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் காக்கும் முதல் உதவியை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். சிபிஆர் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. மூச்சு பயிற்சி இல்லாம கிடக்கிற ஒருத்தருக்கு அவருடைய நடு நெஞ்சில ஆழமாவும் வேகமாவும் நம்ம கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும். நம்மளுடைய கையை வச்சு வேகமா கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 100ல இருந்து 120 கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும். இதுக்கு நடுவுல அவர் மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ செயற்கை சுவாசம் அப்பப்ப நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னா ஆம்புலன்ஸ்ல ஷிஃப்ட் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திருங்க. ரெண்டாவது கேட்டகரி பார்த்தா ஹை வோல்டேஜ் மின்சாரம் தாக்கி இருக்கு, பட் ஆனா அவர் சுயநினைவோட இருக்காரு. இவரையும் ஒரு சில மணி நேரங்கள் நம்ம ஹாஸ்பிட்டல்ல மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மின்சாரம் நம்ம இருதயத்தை தாக்கி வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ்ன்னு சொல்லக்கூடிய இருதய துடிப்பு சீரில்லாம போறது, ராப்டோமயோலைசிஸ் சொல்லக்கூடிய தசை சிதைவு, இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரெண்டாவது கேட்டகரியில இருக்கக்கூடிய மக்களை ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொஞ்ச நேரம் மானிட்டர் பண்ண வேண்டியது மிக அவசியமான ஒரு விஷயம். நமக்கு மின்சாரம் தாக்காம இருக்கணும்னா எந்தெந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் சேஃப்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஈர கையோட எலக்ட்ரிசிட்டியை ஹேண்டில் பண்றத கட்டாயமா தவிர்க்கணும். அது போன் சார்ஜ் போடுறதா இருந்தாலும் சரி, மிக்சி கிரைண்டர் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, சுவிட்ச் போடுறதா இருந்தாலும் சரி. ரெண்டாவது, டேமேஜ் ஒயர்ஸ் ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா அதை உடனே ரீப்ளேஸ் பண்ணுங்க. மூணாவது, குழந்தைங்களுக்கு ஈஸியா ஆக்சசபிளா இருக்கக்கூடிய சாக்கெட்ஸ்ல சாக்கெட் கவர்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா குழந்தைங்க இந்த சாக்கெட்ஸ்குள்ள மெட்டல் ஐட்டம்ஸ், சிசர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது உள்ள விட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நாலாவது, மின் கம்பியில துணியை காய போடுறதை அவாய்ட் பண்ணுங்க. அஞ்சாவது, மழை காலத்துல இடி மின்னல் அடிக்கும் போது மின் கம்பங்கள், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு கீழே, மரத்துக்கு கீழே நிற்கிறத அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணா நமக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.